ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அடுத்த பார்க்க போனால் ப்ரீமியம் ப்ரோவில் இந்த மாதிரி ஹார்ட்வேர் என்கோடிங் டிசேபிள் ஆகிருக்கும். ஸோ இதை எப்படி எனேபிள் பண்ணுறது தான் எந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் வீடியோவுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீமியம் ப்ரோவை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் ப்ரோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை செஞ்சு வச்ச ப்ராஜெக்டை கூட செஞ்சுக்கலாம். நான் சும்மா இதில் ஹார்ட்வேர்னு போட்டுக்கிறேன். ஸோ ஹார்ட்வேர்னு போட்டுக்கிறேன். ஸோ அப்புறம் ஜஸ்ட் என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ப்ரீமியம் ப்ரோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு டபுள் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் இப்படி என்டர்னு அடிச்சிருங்க. ஸோ அடிச்சு முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் அந்த ஃபைலை ட்ராக் ட்ராப் பண்ணி உங்களோட டைம் லைனுக்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் Ctrl+M ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கீபோர்டில் Ctrl+M ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டிங் பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேனலில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹார்ட்வேர் என்கோடிங் இந்த இடம் டிசேபிளாக இருக்கும். ஓகேயா? என்கோடிங் செட்டிங்ஸ் இதில் அந்த இது டிசேபிளாக இருக்கும். சாஃப்ட்வேர் என்கோடிங்கில் தான் அது மாறி இருக்கும். ஸோ இது எப்படி நாங்கள் எனேபிள் பண்ணி ஹார்ட்வேர் என்கோடிங்க்கு மாத்திரன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக இப்போ நான் வந்து இதை வந்து கேன்சல்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட இதில் எடிட்குள்ளே போங்க. எடிட்டில் ப்ரெஃபரன்சஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போய் முடிச்சது பிறகு மீடியான்னு இருக்கும். ஓகே? ஸோ மீடியான்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போங்க. போய் முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்குள்ளே போனது பிறகு கொஞ்சம் லோட் ஆகுது. ஓகே, எனக்கு இப்போ லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எனேபிள் ஹார்ட்வேர் எக்ஸலரேட்டட் டீகோடிங்னு இருக்கும். ஸோ அதை வந்து லைக் இப்படி ஒரு கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்டு ஓகேன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் ப்ரீமியம் ப்ரோவை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஜஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் லைக் தேட். ஸோ க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் திருப்பி ஒரு தடவை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு ப்ரீமியம் ப்ரோ திருப்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு ஒன்று தெரியும். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ வெயிட் அ மோமெண்ட். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஹார்ட்வேர்னு இருக்கும். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். முதல் செஞ்ச ப்ராஜெக்ட் மேபி தெரியும், இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு தான் தெரியும். ஸோ அதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி Ctrl+M ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி ப்ரெஸ் பண்ணி முடிச்சது பிறகு இப்போ நீங்கள் இப்போ அவங்களுக்கு வந்து இது டிசேபிள் ஆகிருக்குங்க. ஸோ இதை வந்து அடுத்த இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிரும். பட் இப்படி ஒர்க் அவுட் ஆகலாட்டி இப்போ நான் சொல்ல போகிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மேபி ஒர்க் ஆகலாம். ஓகே? ஸோ இப்போ கேன்சல்னு கொடுக்குறேன். ஸோ கேன்சல்னு கொடுத்து முடிச்சுட்டு உங்கள் கீபோர்டில் கேன்சல் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இன்னும் நோட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கீபோர்டில் Ctrl+F12 கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ Ctrl+F12 ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இருந்த இடத்துல ஸோ இந்த 3 லைன்ஸ் ஒன்ஸ் கிளிக் பண்ணி டேபேக் டேட்டாபேஸ் வியூன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சது பிறகு இந்த இடத்துல என்ன டைப் பண்ணுறீங்கன்னா HWன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அப்படி டைப் பண்ணி முடிஞ்ச உடனே இந்த இடத்துல ஒரு லிஸ்டாட் ஒன்று ஷோ ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்கன்னா டேக் பண்ணுங்கள். இதையும் டிக் பண்ணுங்கள் அண்ட் இதையும் டிக் பண்ணுங்கள் அண்ட் லாஸ்ட்லி இதையும் டிக் பண்ணுங்கள். ஸோ அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஒன்ஸ் மோர் ப்ரீமியம் ப்ரோவை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1000% ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் திருப்பியும் ப்ரீமியம் ப்ரோவை ப்ரீமியம் ப்ரோவை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வெயிட் அ மொமெண்ட். இப்போ எனக்கு ப்ரீமியம் ப்ரோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் வந்து அந்த ப்ராஜெக்டை திருப்பி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ண நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஏன்னா I1 பாயிண்ட் செட் பண்ணுங்கள் அண்டு இந்த இடத்துல வந்து O.1 செட் பண்ணுங்கள். ஸோ அப்படி செட் பண்ணி முடிச்சது பிறகு Ctrl+M ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ எனக்கு எக்ஸ்போர்ட்டிங் செட்டிங் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து டவுன் லைக் ஸ்க்ரோல் அவுட் பண்ணிங்கன்னா லைக் தேட் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான், ரொம்ப சிம்பிள் தான். வீடியோலாம் இந்தியா போனதுக்கு ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு சாஃப்ட்வேர் என்கோடிங் ஹார்ட்வேர் என்கோடிங்னு ரெண்டுக்கு ஸ்விட்ச் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ எக்ஸ்போர்ட் போட்டிங்கன்னா டக்குன்னு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ ஒரு செம்மையான மெத்தட். பட் இந்த மெத்தடில் நான் இன்னொரு சின்ன ஒரு இதையும் சொல்லிக்கிறேன். என்னென்னா, இப்போ நம்ம இதில் வந்து பெரிய அந்த ஸ்ட்ராங்கான கிராஃபிக் கார்டு இல்லைன்னா இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். ஸோ இது ஒர்க் ஆக கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். பட் உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு கிராஃபிக் கார்டோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஸ்பீடாக எக்ஸ்போர்ட் ஆகும். இந்த ஹார்ட்வேர் என்கோடிங் எனேபிள் பண்ணுற மூலமா எல்லா வேலையும் இது நல்லது தான். ஸோ நீங்கள் வந்து மேபி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஸ்லோவாக தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுனா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஏதாச்சும் இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தாண்டி தான் பேக் பண்ணுங்க. சரி.